ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நல்லதையே நினைப்போம். வருவது அனைத்தும் நமக்கு நன்மையாகவே வரும். சாயப்பா இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் பார்த்து கொள்வார் நம் சாயிநாதர். நம் வாழ்க்கை எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும். நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டேயானால் உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வர துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை. கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று, எதையோ கிடைத்து, எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து, எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும், உன்னை ஆறுதல் படுத்தவும், உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு. நடந்து கொண்டே இரு. வீர நடை போட்டுக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும்.
போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்க்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களால். மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. உனக்கும் நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை. மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய். அமைதி துளியும் இல்லை. என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் வள்ளல் உன் சாயி தேவாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. நடக்கவும் முடியாது. என்னுடைய கருணையால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமாக வரும். ஏற்படுத்திய பாதை மிக பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையையே பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனி ஒவ்வொரு வாய்ப்புகளாக உனக்கு வர துவங்கும் வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். எப்பொழுதும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் உன்னை சூழுமே தவிர அதற்கான தீர்வை நீ எட்டி பிடிக்கவே முடியாது. அதை விட்டுவிடு. அதை மறந்துவிட்டு உன் தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். அதற்காக பிரச்சனைகளை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாக அமைத்து தரும் அந்த வாய்ப்புகளே. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால், நடக்கவில்லை என்றால் அது ஏற்படுத்தும் பாதிப்பும் மன வலியும் மிக அதிகமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்ப்பதை நிறுத்திவிடு. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு.
நீ நிம்மதியாகவாது வாழ்ந்துவிடலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். உன் மனதில் என்ன இருக்கிறது? உன் எண்ண ஓட்டம் என்ன? என்னை வந்து நீ பார்க்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? நீ என்னை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை நினைத்து இத்தனை நாள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய் என்பது அனைத்துமே நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு விளங்கும். நான் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவலோடு உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். அந்த நல்ல தகவலை உன்னிடம் சேர்க்க உன்னை நான் தேர்வும் செய்துவிட்டேன். நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ? உன்னை ஏளனமாக பேசிவிட்டு உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகிய அந்த சொந்தம், அந்த உறவு மனம் திருந்தி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நீ இதுநாள் வரை இழந்த அத்தனை சந்தோஷமும் மீண்டும் பெறப்போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்புபவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். எப்பொழுதுமே நினைத்ததை உடனே அடைந்துவிட்டால் அதில் சுவாரஸ்யம் இருக்காது. காத்திருந்து பின் கிடைக்கும் வெற்றியோ சந்தோஷமோ இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே ஏமாற்றங்களை பழகிக்கொள். ஏனென்றால் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன. எனவே ஏமான்று கொண்டே இருக்கிறோமே, கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் எப்பொழுதும் வேதனையோடு தவித்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலைப்படாதே. வேதனையோடு இருக்கிறாய் என்றால் உனக்கான மகிழ்ச்சி நெருங்குகிறது என்று அர்த்தம். ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்றால் உனக்கான உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் உன்னை நோக்கி அடியெடுத்து வைத்து விட்டது என்று எண்ணிக்கொள். கவலைப்பட்டு கொண்டே வேதனையோடே தவித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுபவர்கள் உனக்கான சந்தோஷமும் அற்புதமும் உன்னை நெருங்கிவிட்டது என்று மனதார நம்பு. உன் நம்பிக்கை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் என் பிள்ளையே. அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஒரு நல்ல குறிக்கோளாக இருக்கும். எனவே ஒரு அனுபவத்தின் போது வெற்றியடைந்து விட்டால் சந்தோஷமாக எடுத்துக்கொள். தோல்வி அடைந்து விட்டால் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ எதுநாள் வரை எதைக்காக காத்து கொண்டிருந்தாயோ, எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அது உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் ரகசியம். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன் மனையை இன்பமயமாக்க வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னோடு இருந்து கொண்டு உன் முகம் மாறும் அந்த அற்புத தருணத்தை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை, ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும் இந்த காலம் என்ற நம்பிக்கையோடு இரு. முதலில் உன்னுடைய தேடலை குறைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கலாம். எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள். சந்தோஷமாக இருக்கலாம். அதிகமாக பேசுவதை முதலில் நிறுத்திக்கொள். அப்போதிலிருந்து உன் மனம் ஆனந்தமாகவே இருக்கும். அதிகம் நல்லவளாக இருக்க நினைக்காதே. உன்னை எல்லோரும் ஏளனமாக பார்ப்பார்கள், முட்டாளாகவே நினைத்து விடுவார்கள். எனவே தேவைப்படும் நேரத்தில், தேவைப்படும் இடத்தில் நீ யார் என்பதை காட்டுவது, நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு கடமை. எனவே நீ செய்ய வேண்டிய நேரத்தில் அனைத்தையும் செய்து காட்டு. உன்னுடைய உதவி தேவைப்படும் இடத்தில் நிச்சயமாக உதவி காட்டு. உனக்கு யாருமே இல்லை என்று எந்த நேரத்திலும் நினைத்து விடாதே. உன்னை விட்டு யார் விலகி சென்றாலும், உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னோடே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. எது உன் வாழ்க்கையில் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்து உன் வாழ்க்கையே மாறிவிட்டாலும், உன் வாழ்க்கையே ஸ்தம்பித்து போய்விடும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும்,
நான் உன் அருகிலேயே இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். உனக்கான அந்த சந்தோஷ வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு தாய்க்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் சந்தோஷப்படும் என்பது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியாதா? நான் இருக்கிறேன். உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் இருக்கிறேன். எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி நீ தொட்டதெல்லாம் துடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உனக்கான நாள் இன்றேதான். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து போராட உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் நான் அதை தைரியமாக மீட்டெடுப்பேன். தைரியமாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். வெற்றி என்னும் படியை மிக சுலபமாக எட்டுவேன். எனக்கு துணையாக என் சாயநாதர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். எது வந்தாலும் போராட்டமாக இருக்கும் சமயத்தில் ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. என்னை வழிபடும் முறையை தேடி தேடி அலையாதே. நான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் எப்படி தகர்த்து எறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருப்பேன், உன் அருகிலேயே இருந்து கொண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னை வழிபடுவது எப்படி? என்னை வழிபட நேர காலம் இருக்கிறதா என்ற சந்தேகமே உன் மனதிலே வேண்டாம். எப்பொழுது உனக்கு வேண்டுமோ, எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது சாயி என்று நீ ஒரு முறை சொன்னால் போதும். உன் மனதிற்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான நாள் இன்றுதான். மனதை திடப்படுத்திக்கொள். கண்களை துடைத்துக்கொள். உன் கண்ணீரையே ஆனந்த கண்ணீராக மாற்றுவது மிக சுலபம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. நம்பிக்கையோடு இரு. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு பின் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். எதற்குமே கவலைப்படாதே, தைரியமாக இரு. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே
திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்தால் உனக்கு ஏமாற்றமும் கோபமும் தான் மிக அதிகமாக வருகிறது. அதே போல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்தனை செய்யும் பொழுது பயம், பதற்றம்தான் உன் மனதில் மிக அதிகமாக வருகிறது. ஆனால் எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கடந்த காலமும் உன்னுடைய எதிர்காலம், ஏன் உன்னுடைய இந்த நிகழ்காலம் கூட உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும்.
ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன் மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய்.
நீ என்னிடம் அன்பு பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய்.